இன்னைக்கு அயனார் துணை எபிசோட்ல நிலாவும் சோழனும் நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் தைச்சிட்டு ஒன்றா காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது பாண்டி இங்கே வீட்டில் சேரனை ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் சோழனுக்கு அனுப்பி விட்டுட்டு வாய்ஸ் மெசேஜ்லாம் அனுப்பி விட்டுருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு சோழன் வந்துட்டு கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க. உடனே நிலா வந்துட்டு கார் ஓட்டும் போது ஏன் ஃபோனை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி அவங்க சேரன் ஃபோட்டோலாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே எதாச்சியாக மற்ற சேட்லாம் பார்த்தா சோழன் வந்து நிறைய பொண்ணுங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நிலா வந்துட்டு என்ன சோழன் வெறும் பொண்ணுங்களா இருக்குது, இவ்வளோ பொண்ணுங்கள்ட்டயா நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் முன்னாடி நிலா, இப்போ கிடையாது அப்படின்றாங்க. உடனே நிலா வந்து 2024 கூட ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சோழன் வந்துட்டு அது நீ டைவர்ஸ் அப்ளை பண்ணும்போது பேசின நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஃபோனை முதல்ல கொடு அப்படின்னு சொல்லி சோழன் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் நிலா உம்முன்னு வந்துட்டு இருக்காங்க. உடனே சோழன் வந்துட்டு நிலா பேசு 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 அப்படின்னு சொல்லி கேட்டதும் சரி சரி பேசுகிறேன், நான் உங்கள் ஃபோனை பார்த்ததே மறந்துடுறேன், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க நிலா. இங்கே அடுத்த சீனில் சேரன் வந்துட்டு தோட்டத்தில் துணிக்காய போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ தோட்டத்தில் வர மாதிரி சவுண்ட் கேட்குது. யார் யாருன்னு கேட்டதும் அங்கே வரது யாருன்னு பார்த்தா கார்த்திகா வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. என்னப்பா இந்த நேரத்தில் இந்த பக்கமாக வரையே பூச்சி கீச்சி இருந்துட போகுதுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைண்ணா எப்போ நான் வர வழி தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாளைக்கு எப்போ கிளம்பணும் அதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்த மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சேரணும் இத்தனை மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகா வந்துட்டு உங்களுக்கு கல்யாணன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு பல்லவனும் பாண்டியும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு பார்த்தியா அண்ணன் வந்து இந்த நேரத்தில் அங்கே நின்றுக்கிட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கார்த்திகா கிளம்புனதும் சேரன் கிட்ட பாண்டியும் பல்லவனும் இந்த மாதிரிலாம் இந்த நேரத்தில் அவங்கள்ட்ட பேசுறதுலாம் தேவையான, உனக்கே நாளைக்கு நிச்சயதார்த்தம் இருக்குது, இனிமேல் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் நிலாவும் சோழனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பல்லவனுக்கு தைச்ச ட்ரெஸ் எல்லாம் அவன்கிட்ட கொடுக்குறாங்க. அப்புறம் சேரனுக்கு தைச்ச ட்ரெஸ்ஸையும் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு கொலுசு வாங்கியிருக்காங்க, அதையும் கொடுக்குறாங்க. சேரன் தான் வந்துட்டு நிலாக்கிட்டேயும் சோழன்கிட்டேயும் சந்தாக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லி இந்த மாதிரி கொலுசு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. உடனே பரவாயில்லையேண்ணா இதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கொலுசை வந்துட்டு பல்லவன் போட்டு காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் மணி 10 ஆக போகுது, இன்னுமே நடேசன் வரலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்தால் வரட்டும், வரலனா அவரை விட்டுட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் வரையும் எங்கே என்ன பண்ணுறாருன்னு தெரியலையே அப்படின்னோடனே பாண்டி வந்து ஒரு மாதிரி யோசனையாக வந்துட்டு இருக்காரு. அதோட இன்னையோட எபிசோட் முடிஞ்சிச்சு.